அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த எஸ்ஐஆர் படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்த பிறகு சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ அதிகாரிகிட்ட எல்லாருமே கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அதோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாமுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் அட்ரஸ்க்குள்ளே போங்க. போனதுக்கு பிறகு நீங்கள் அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்த ஃபார்ம் சக்ஸஸ் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சாங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஃபில் எலிமினேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளார நீங்கள் உள்ளே போகணுங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண பிறகு அது ஒரு கேப்சர் கேட்கும். அதை தெளிவாக கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வருங்க. இந்த ஸ்க்ரீனில் ஸ்டேட்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கீழே காலத்தில் உங்களுடைய எபிக் நம்பர், அதாவது ஓட்டர் ஐடியில் இருக்கிற நம்பர் WJBன்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேர்டிங்கோடு ஆரம்பிக்குங்க. அந்த நம்பரை தெளிவாக நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணணுங்க. ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் ஃபுல்லாக எந்த தவறும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இப்படி சப்மிட்டட், யுவர் ஃபார்ம் ஹேஸ் பின் சப்மிட்டட் சொல்லி ஒரு தெளிவான உங்களுக்கு மெசேஜ் வருங்க. இந்த மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஃபார்மை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தங்க. வேறு யாராவது நீங்கள் மீண்டும் செலக்ட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீசெட் கொடுத்து மீண்டும் நீங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. இல்லை உங்கள் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மெசேஜ் மட்டும் வருங்க. அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். டீட்டெயில்ஸ் மட்டும் வந்திருந்ததுன்னா உங்கள் ஃபார்மை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தங்க. நீங்கள் உடனடியாக யார்கிட்ட ஃபார்ம் கொடுத்தீங்களோ அந்த பிஎல்ஓட சந்திங்க. நன்றி, வணக்கம்ங்க.